श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के श्रीवेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा गति ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानामयग्रीवोपास्महे ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानामयग्रीवोपास्महे विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानशान्तदेक्षं दयानिधिं देहवृतां शरण्यं देवमैग्नहं प्रपद्ये दिशन्तमेदेव सदा तदीयादयारङ्गान् चाकटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षणन्तीं सरस्वतीं कामधेनुं विशेषवित्पादकृष्णादयविदग्धगोष्ठीसम्राङ्गणेषु जिगीषतो मे कवितार्केन्द्राव्याख्यामुद्राङ्गरदयपुस्तकं बिभ्रद्भिन्नस्फटिकरुचिरे उल्लेखे निषण्णाम्लानुश्रेणुदयं स्विप्लावयन् महामाविर्भूयाः जनकमयि मम मनसे वागदीशः ஸோ போன கிளாஸ்ல வந்து டாப் நீட் பார்த்தோம் கரெக்டா. இப்போ இன்னும் ஒரு பிரத்யா இருக்குது தவது. தவது இந்த பிரத்யா என்ன அப்படின்னா பாஸ்ட் பாசிவ் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் டென்ஸ்ல பாசிவ் பார்ட்டிசிபென்ட்ஸ்ல இது வந்து யூஸ் பண்றது. தவத்து இருக்குல்ல, தவத்து வந்து சிம்பிள் பாஸ்ட். ஓகே கரெக்டா புரிஞ்சுங்களா? முதல்ல பிரத்யம். இதுலயே புல்லிங்க ஸ்திரீலிங்கம் உண்டு. இது ரெண்டுத்துலயுமே புல்லிங்க ஸ்திரீலிங்கம் நௌசாலிங்கம் உண்டு. பிரத்யா வந்து பாசிவ் வாய்ஸ். ஓகேவா? பிரத்யா வந்து பாசிவ் வாய்ஸ்ல யூஸ் பண்ணும். தவது பிரத்யா வந்து சிம்பிள் பாஸ்ட். ரைட்டா? இந்த மாதிரி லங் லகாரஹா இருக்கு இல்லையா, லங் லகாரஹா இது வந்து பாஸ்ட் டென்ஸ், இது லகாரஹா. இப்பெல்லாம் வந்து இதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் இந்த தவத்து பிரத்யத்தை யூஸ் பண்றாங்க. இந்த லங்லக்காரஹா, ஐயோ லங்லக்காரஹா படிக்கணுமே, அதை புரிஞ்சுக்கணுமே, அதை தெரிஞ்சுக்கணுமேன்றதுக்கோசரம் என்ன பண்றாங்கன்னா இப்போ வந்து சிம்பிளா தவத்து பிரத்யம் வந்து யூஸ் பண்றோம். மூலத்தா பிரத்யத்தை பார்ப்போம். இப்போ பட் பிளஸ் பட் பட் பிளஸ் இதுல என்ன ஆகும்? இக்கு மறைஞ்சு போயிடும். இக் இஸ் டிராப்ட். தா மட்டும் நிற்கும். இப்ப என்ன ஆகும்? தா ரிமைன்ஸ். இதுல இ இன் பிட்வீன் பட். ஓகே, தி தா இது வந்து வரும். இப்ப என்ன ஆகும்னா படித்த அப்படின்னு மாறும். படித்தனா வாஸ் ரெட். ஓகே, பாசிவ் பாஸ்ட் பாசிவ். இதுல புல்லிங்கஹா, அஹா சேர்த்தா புல்லிங்கஹா, ஆ சேர்த்தா ஸ்ரீலிங்கஹா, அம் சேர்த்தா நபும்சலிங்கம். இந்த ஆ வந்தது எப்படி தெரியுமா? இந்த ஆ வந்தது இந்த மேல இருக்கிற டாப்னால, மேல இருக்கிற இந்த டாப்னால வந்தது ஆ. டாப் சேர்த்தா இது வந்துடும். ஓகே right. Pat plus tha pathita in pullinga, pat plus tha top plus top understood. Tha strilinga, pat plus tha pathitam napumsakalinga. சரியா? இப்ப என்ன பண்றோம்? இது எல்லாத்தையும் படிக்கிறோம். படிங்க எல்லாரும், இதை படிங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே படிங்க. Aryan, go seconds on video. Aryan. Ta twa Aryan. Ta twatu pratyah. Pat patitah patita patitam. Gat gatah gata gatam. Jitah jita jitam.
पतितः पतिता पतितं खादितः खादिता खादितं धावितः धावितः धाविता धावितं नतः नता नतं भुक्तः भुक्ता भुक्तं पालितः पालिता पालितं सुप्तः सुप्ता सुप्तं श्रुतः श्रुता श्रुतं लिखितः लिखिता लिखितं स्नातः स्नाता स्नातं हतः हता हतं हृतः हृता हृतम् அடுத்தது அடியன் ரங்கப்பிரியா படிக்கிறதா? அடியன் one minute. அடியன் ஸ்கிரீன்ல சுவாமி டிஸ்பிளே பண்ணியிருக்காரு, அதை பார்த்தே படிங்க. அதை படிச்சா போதும். அடியன் கொஞ்சம் கீழே பண்ணி முடியுமா? இது மாதிரி பண்ணா கீழே கீழே தெரியாது அப்புறம். पठितः पठिता पठितं गतः गता गतं जितः जिता जितं पतितः पतिता पतितं खादितः खादिता खादितं धावितः धाविता धावितं नतः नता नतं भुक्तः भुक्ता भुक्तं पालितः पालिता पालितं सुप्तः सुप्ता सुप्तं श्रुतः श्रुता श्रुतं लिखितः लिखिता लिखितं स्नातः स्नाता स्नातं हतः हता हतं हृतः हृतः हृता हृतम्. அடியன் அடுத்தது அடியன் சரி. पठितः पठिता पठितं गतः गता गतं जितः जिता जितं पतितः पतिता पतितं खादितः खादिता खादितं धावितः धाविता धावितं नतः नता नतं भुक्तः भुक्ता भुक्तं पालितः पालिता पालितं सुप्तः सुप्ता सुप्तं श्रुतः श्रुता श्रुतं लिखितः लिखिता लिखितं स्नातः स्नाता स्नातं हतः हता हतं कृतः कृता कृतम्. அடியன் அடுத்தது அடியன் எல்லாரும் படிச்சுட்டாரு. படிச்சாச்சு. இப்போ மேல தவத்து பிரத்யம். தவத்து பிரத்யம் என்ன அப்படின்னா, இது வந்து சிம்பிள் பாஸ்ட். தவத்து இருக்கு இல்லையா, இதுல இக்கு போயிடும், தவத் ஊ போயிடும், ரெண்டு விஷயம் போயிடும். அப்ப என்ன ஆகும், பட் பிளஸ் தவத்து. அப்ப என்ன ஆகும், இங்கேயும் பட் ஈ ஓகே தவத். அப்ப என்ன ஆகும், படித்த வத். ஓகேவா, படித்தவத் அப்படின்னு ஃபார்ம் ஆகும். படித்தவத்ன்றது ஃபார்ம் ஆகும். இது வந்து புல்லிங்கத்துல வரும்பொழுது படித்தவான் அப்படின்னு சொல்லி வான் அப்படின்னு மாறும். என்னவா மாறும், புல்லிங்கத்துல படித்தவான்னு மாறும். படித்தவத்தி இருக்கு இல்லையா, இது ஏன் வருது அப்படின்னா,
படித்தவத் பிளஸ் நீப். நீப் இந்த நீப் இருக்குல்ல, இங்க டாப் நீப். ஈ ஆ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ரீலிங்கா சப்தம் இருந்ததுன்னா அது வந்து டாப் பிரத்யா. அதே ஈ அப்படி சொல்லி முடிஞ்சிருந்ததுன்னா அது வந்து நீப் நீப். சரியா? ஓகேவா? ஸோ இந்த நீப் அதனால இதை வந்து ஆட் பண்ணாதான் அது ஸ்ரீலிங்கமா மாறும். இதை ஆட் பண்ணணும். சரியா? ஓகே, அந்த மாதிரிதான் இங்க இங்க என்ன இருக்கு, புல்லிங்க சப்தத்தோட நீப் சேர்த்தா லிகிதவான் லிகிதவத் அப்படிங்கிறது லிகிதவத்தின்னு மாறும். லிகிதவத் புல்லிங்கத்தில் லிகிதவான், பக்ஷிதவான் பக்ஷிதவதி. ரைட்டா? அந்த மாதிரி எல்லாமே இங்க எல்லாம் எப்படி மாறுறது நீங்க தான் படிக்கணும். சரியா? இதை படிங்க, இதை படிங்க. அடியன் அடியன் எது வரைக்கும் அடியன்? அப்படியே அது ஃபுல்லா அது கிரகித்தவான் தாடித்தவான் வரலாம். ஓ, அது வரைக்கும் அடியன். அடியன் கோசுகன் சுவாமி படிக்கிறதா? பட் படித்தவான், हसितवान्, पत् पतितवान्, सेवितवान्, याचितवान्, उदितवान्, उषितवान्, रक्षितवान्, गृहीतवान्, पूजितवान्, रचितवान्, ईक्षितवान्. రెండు వాటి రచితవాన్ வரட்டும். రచితవాన్, లిఖితవాన్, సావితవాన్, చలితవాన్, భ్రమితవాన్, తాడితవాన్. அடியன் அடியன் ரங்கப்பிரியா அடியன் படிக்கிறீங்களா? पट् पठितवान्, हसितवान्, पत् पतितवान्, सेवितवान्, याचितवान्, उदितवान्, उषितवान्, रक्षितवान्, गृहीतवान्, पूजितवान्, रचितवान्, ईक्षितवान्, रचितवान्, लिखितवान्, धावितवान्, चलितवान्, भ्रमितवान्, ताडितवान्. அடியன் பட் பட்டித்தவான், हसितवान्, पत् पतितवान्, सेवितवान्, याचितवान्, उदितवान्, उषितवान्, रक्षितवान्, गृहीतवान्, चिन्तितवान्, पूजितवान्, रचितवान्, ईर्षितवान्, क्रीतवान्, लिखितवान्, धावितवान्, चलितवान्, भ्रमितवान्, ताडितवान्. அடியன் அடியன் எனக்கு புக்ல வந்து லிக்கித்தவான் வந்து 2 தடவை கொடுத்திருக்கு. ஓகே, மேல ஒரு தடவை இருக்கு, கீழே ஒரு தடவை இருக்கு இல்லையா? ஆமா அடியன். சரி, படிச்சாச்சா எல்லாரும்? அடியன் எல்லாரும் படிச்சாச்சு. எல்லாரும் படிச்சாச்சு. சரி,
இப்போ வந்து வாக்கிய பிரயோகம் பண்ணலாம். வாக்கிய பிரயோகத்தின் நம்ம இனிமே பாடத்துல என்னென்ன வருன்றத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாக்கிய பிரயோகங்கள் பார்த்துரும். இப்ப என்ன பார்த்தோம் வாக்கிய பிரயோகத்துல? இப்போ இதுல பிரத்யால என்னென்ன பிரத்யா பார்த்தோம்? த தவது பார்த்தோம் இல்லையா? அதுல கொஞ்சம் ஆமாடி. ஒரு நிமிஷம். த தவது என்ன பண்றோம்? இப்ப ஃபர்ஸ்ட் த பிரத்யத்தை பார்க்கணும். த பிரத்யா ஓகேவா? த பிரத்யா த பிரத்யத்தை என்ன பார்த்தோம்? தாவ் பிளஸ் த தாவித. ஓகேவா? இப்ப என்னாச்சு? இதுல சென்டென்ஸ் பார்ப்போம். தாவித தாவித தாவிதனா இது வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். இது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப்னா என்ன? தாவ் எடுக்கல, டிரான்சிட்டிவ் காது காது போனோம். காது பிளஸ் த. ஓகே, காதித. இதுல என்ன ஆகும்? புல்லிங்கத்துல காதிதா. ஓகே, ஸ்ரீலிங்கத்துல காதிதா. நபும்சகலிங்கத்துல காதிதம். சரியா? இந்த மாதிரி சென்டென்ஸ் வரும். இது என்ன? இதுல இதுக்கு பேர் வந்து பாஸ்ட் பாசிவ் பார்ட்டிசிபிள்னு பேர். என்ன பேர் இதுக்கு? பாஸ்ட் பாசிவ் பார்ட்டிசிபிள் அப்படின்னு பேர் இருக்கு இங்கிலீஷ்ல. அதாவதுன்னா பாசிவ் வாய்ஸ்ல பாஸ்ட் டென்ஸ் இன் பாசிவ் வாய்ஸ். இப்ப சென்டென்ஸ் பார்க்கிறோம். சரியா? சென்டென்ஸ் எப்படி வரும்? A mango பழம் பழம் பாலகேன खादितम्. फलं बालकेन खादितम्. फलानि बालकेन खादितानि. எப்படி வந்தது? காதித்தம் எப்படி வந்தது? காதித்தானி எப்படி வந்தது? சொல்லணும். சரியா? ரீசன் இதுல பாலகேன அப்படிங்கிறது வந்து இப்ப வந்து சப்ஜெக்ட் இன் திருத்தியா. இந்த பாஸ்ட் பாசிவ் பார்ட்டிசிபிள்ல என்ன சொல்லணும் அப்படின்னா சப்ஜெக்ட் will be in third case. ஓகேவா? Object will be in first case. Verb, okay, that is tha pratyaya. ஓகேவா? will follow the object. நான் இது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மூணு தான் முக்கியம். இந்த மூணும் ரொம்ப முக்கியம். என்ன சொல்றது? subject will be in third case. ஓகேவா? object will be in first case. verb tha will follow the object. அப்படினா அர்த்தம். object if object is a masculine, word will also be masculine. Okay, if object
is a masculine word. Okay, masculine word. Same way here, feminine word. Okay, feminine word. Verb will also be a feminine word. Okay, wow. Be a masculine word. இப்ப அதே மாதிரி இன்னொன்னு பார்த்தாங்கன்னா if the object is a neuter gender word, then verb will also be a neuter gender word. Innone, if object is a singular word, then the verb will be in singular. If object is plural, okay, is a plural word, then the verb will also be in plural. என்ன புரிஞ்சுனீங்களா? ஆப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா தவத்து பிரத்யேகம் that is verb will be in singular. verb ஆப்ஜெக்ட் வந்து pluralல இருந்ததுன்னா ஓகே verbும் pluralல இருக்கும். if verb is in masculine, sorry, object is in masculine, okay, then verb also will be in masculine. அதுக்கு ஒரு சின்ன டேபிள் போட்டா நன்னா புரியும், உங்களுக்குலாம் நன்னா புரியும். வந்து object, subject, verb. okay, verb na enna ta பிரத்யேகம். okay, தாவா இருக்கலாம், தவ்யத்தா இருக்கலாம், பார்த்தோம்ல அணியர் பிரத்யேகவா இருக்கலாம். எல்லா இது மூணுமே அப்படிதான். சரியா? நான் தவ்யத் அணியர் பார்த்தோம், ஏற்கனவே பார்த்துட்டோம். சப்ஜெக்ட் எப்போதுமே தேர்ட் கேஸ். இட் மே பி சிங்குலர் ஆர் ப்ளூரல், அதை பத்தி கவலை இல்லை. ஓகேவா? ஆப்ஜெக்ட் வரும். ஆப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா ஓகே, வேர்பும் சிங்குலரா இருக்கும். இது ப்ளூரலா இருந்தா ஓகே, இதுவும் ப்ளூரலா இருக்கும். ஓகேவா? இது மேஸ்குலைனா இருந்தா இதுவும் மேஸ்குலைனா இருக்கும். இது ஃபெமினைனா இருந்தா இதுவும் ஃபெமினைனா இருக்கும். இதுவே நியூட்டர் ஜெண்டரா இருந்தா இதுவே நியூட்ரா இருந்தா இதுவும் நியூட்ரல் ஜெண்டரா இருக்கும். சரியா? என்ன புரிஞ்சுனீங்களா? அதே இது மொத்தம் இதெல்லாம் இங்க வந்து சப்ஜெக்ட பத்தி கவலையே இல்லை. எல்லாம் எப்படி வேணாலும் இருக்கலாம். சப்ஜெக்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆப்ஜெக்ட் சிங்குலர்னா இதுவும் சிங்குலர், வேர்பல் சிங்குலர். ஆப்ஜெக்ட் ப்ளூரல்னா இதுவும் ப்ளூரல். இது மேஸ்குலைன்னா இது மேஸ்குலைன். இது ஃபெமினைன்னா இதுவும் ஃபெமினைன். இது நியூட்ரல் ஜெண்டர்னா இதுவும் நியூட்ரல் ஜெண்டர். என்ன புரிஞ்சுனீங்களா? இப்ப பாருங்க, இப்ப என்ன பண்றோம், நான் அப்படி எடுத்துறேன். அதே மாதிரி டேபிள் மாதிரியே போடுறேன். சரியா? டேபிள் மாதிரியே போடவா? டேபிள் மாதிரியே போடுறேன். இது சப்ஜெக்ட். ஓகேவா? ஆப்ஜெக்ட், வேர்ப். ஓகேவா? சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். இப்ப என்ன பண்றோம், இப்போ இங்க பாலகேன வானரேன வச்சுக்கோமே. வானரேன. ஓகே,
பலம் खादितम ओके இல்ல பாலகேன வெச்சுக்கோ பாலகேன பலம் खादितम இங்க எல்லாமே பாலகேனக்கு பதிலா இப்ப பாலகைஹின்னு வந்தாலும் கரெக்ட் தான் பாலகைஹி ரெண்டும் வரலாம் ஓகே பாலகைஹி அதாவது ஒரு சிறுவனாலே அல்லது பல சிறுவர்களாலே பலம் खादितम இதுவும் நபும்சகலிங்கம் இதுவும் நபும்சகலிங்கம் என்ன பண்றோம் பாலகைன ஆர் பாலகைஹி பாலகைஹி ஓகே புஸ்தகம் புஸ்தகம் படிதம் படிதம் புஸ்தகம் படிதம் சரியா ஏன்னா இங்க நபும்சகலிங்கம் அதனால அங்கேயும் நபும்சகலிங்கம் பாலகேன திரிபாலகேன ஆர் பாலகைஹி சித்திரம் திருஷ்டம் திருஷ்டம்னா என்ன பார்க்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம் இப்ப என்ன அர்த்தம் பாலகேன ஒரு சிறுவனாலே பலம் ஒரு பழம் காதித்தம் சாப்பிடப்பட்டது இப்ப பாலகைஹி சிறுவர்களாலே பலம் ஒரு பழம் காதித்தம் சாப்பிடப்பட்டது எல்லாரும் ஒரு பழம் சாப்பிட்டாலா ஒரு பழத்தை எல்லாரும் சாப்பிட்டாலாங்கிறதெல்லாம் கேள்வி விடாதீங்க சிறுவனாலே பழம் சாப்பிடப்பட்டது சிறுவர்களாலே பழம் சாப்பிடப்பட்டது எல்லாரும் ஒரு பழம் சாப்பிடுறா அதுவும் சொல்லலாம் பாலகேன புஸ்தகம் படித்தம் பாலகைஹி புஸ்தகம் படித்தம் ஒரு சிறுவனாலே புத்தகம் படிக்கப்பட்டது பல சிறுவர்களாலே புத்தகம் படிக்கப்பட்டது பாலகேன ஆர் பாலகைஹி சித்திரம் திருஷ்டம் ஒரு சிறுவனாலே சித்திரம் அதாவது ஒரு படம் திருஷ்டம் காணப்பட்டது சரியா இப்போ பாலகேன ஆர் பாலகைஹி அம்பா அம்பான்னா என்ன அம்மா ஓகே வந்திதா வந்திதான்னு என்ன அர்த்தம் வணங்கப்பட்டாள் ஓகே ஒருவனா சிறுவனாலே சிறுவனாலே இல்லைன்னா சிறுவர்களாலே தாய் அம்மா வணங்கப்பட்டாள் சரியா இப்போ அது மாதிரி எதை வேணாலும் சொல்லலாம் ஓகே பாலகேன ஆர் பாலகைஹி வேற எதனா பேர் கூட எடுத்துக்கலாம் ஓகேவா இப்ப ரமா ரமயா ரமயா ரமாபிஹி ஆர் சாத்ராபிஹி இப்படின்னா வச்சுக்கோ சாத்ரையா சாத்ரையா அப்படின்னா ஒரு சிறுமியாலே छात्राभिः पर्वतः गतः पर्वतः गतः ஒரு சிறுமியாலே அதாவது ஒரு மாணவியாலே அல்லது பல மாணவிகளாலே பர்வதः गतः அப்படின்னு அர்த்தம் இது கதஹன்ற இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் பர்வதः கூபः கூபஹன்னு வச்சுக்கோ கூபः திருஷ்டः கூபः திருஷ்டः திருஷ்டः ஒரு மாணவியாலே பல மாணவிகளாலே ஒரு கிணறு திருஷ்டஹா திருஷ்டஹான்னு என்ன அர்த்தம் காணப்பட்டது ஒரு கிணறு காணப்பட்டது அதே மாதிரி சாத்ரயா சாத்ராபிஹி ஆர் பாலிகையா பாலிகையா சந்திரஹா திருஷ்டஹா சந்திரஹா திருஷ்டஹா ஒரு சிறுமியாலே சந்திரன் காணப்பட்டான் இப்ப பலது இருந்தா இல்லையா இப்ப கூபாஹா திருஷ்டாஹா இப்ப பாரு இப்போ மனுஷ்யேன மனுஷ்யேன சித்ராணி திருஷ்டாணி மாதிரி போச்சா இதே மாதிரி ரச்சிதாணி बालिकाभिः बालिकाभिः अध्यापिका अध्यापिका अध्यापिकाः प्लूरल वच्चुकों वन्दिताः अध्यापिकाः
வந்திதாக இப்படிதான் போயிட்டு சரியா. இது வந்து இப்ப பாத்தீங்கன்னா பலம் खादितं पुस्तकं पठितं चित्रं दृष्टं अम्बा वन्दिता कूपः दृष्टः चन्द्रः दृष्टः चित्राणि दृष्टानि अध्यापिकाः वन्दिताः இங்க என்னாச்சு இங்க எல்லாமே வந்து ஸ்ரீலிங்கத்துல அதாவது திருத்தியா பக்தியில ஏகவச்சனமாவும் இருக்கலாம் பகுவச்சனமா இருக்கலாம். ஓகேவா? ராமேன ராட்சசஹ ராட்சஹாதஹ. ஓகே, இது ஒரே சென்டென்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இல்ல ராவணஹ ஹதஹ. ஓகே, இங்க ராமேன ராட்சசாஹ ஹதாஹ. என்னாச்சு? ராமேன ராவணாலே ராவணஹ ஹதஹ ராவணன் கொல்லப்பட்டான். ராமேன ராட்சசாஹ ஹதாஹ ராமனாலே அரக்கர்கள் கொல்லப்பட்டார்கள். இதுல வந்து இதான் பயன்பாடு. சரியா? இப்படிதான் இதை வந்து பயன்படுத்தணும். சரியா? இதை படிங்க எல்லாரும். இந்த சென்டென்சஸ் படிங்க. இல்ல இதை படிச்சுட்டே படிங்க. அந்த if the object is plural word அது வரைக்கும் படிக்கணும். காத் பிளஸ் த காதித, புல்லிங்கே காதிதா, ஸ்ரீலிங்கே காதிதா, நபும்சகலிங்கே காதிதம். அதை படிச்சுட்டு அப்படியே படிக்கலாம். அப்படி நீட்டாவே படிச்சுக்கணும். படிங்க. எல்லாம் 3 பேரும் 4 பேரும் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரும் படிங்க. காத் பிளஸ் த காதிதஹ. புக்ல இருக்க வேர்ட் வச்சு படிக்கணும். சொல்லுங்க ஆடியே. புக்ல இருக்க வேர்ட் வச்சு படிக்கணும். இப்ப இருக்கிறத படிங்க ஆடியே. நான் படிச்சிருக்கிறது, நான் எழுதி கொடுத்திருக்கிறத அப்படியே படிங்க ஆடியே. காத் பிளஸ் த இஸ் ஈக்வல் டு காதிதஹ. புல்லிங்கஹ காதிதஹ, ஸ்ரீலிங்கஹ காதிதா, நபும்சகலிங்கஹ காதிதம். Past participle. Subject will be in third case. Object will be in first case. Verb the will follow the object. If object is a masculine word, verb will also be a masculine word. If object is a feminine verb will also be a feminine word. If the object is a neutral gender word, the verb will also be a neutral gender word. If object is a singular word, then the object will be in a singular. If the object is plural verb, then the verb will be also in the verb will also be in plural. அடியன் ரங்கப்பிரியன் சுவாமி படிக்கிறல்ல. அடியன் खाद प्लस त खादिता, पुम खादिता, स्त्रीलिंग खादिता, नपुंसकलिंग खादितम. Past passive participle. Subject will be in third case. Object will be in first case. Verb ta will follow the object. If object is a masculine word, verb will also be a masculine word. If object is a feminine word, verb will also be a feminine word. If the object is a neuter gender word, the verb will also be a neuter gender word. If the object is a singular word, then the verb will also be a singular. If the object is a plural word, the verb will also be a plural. Adiyan. Khad plus ka khadita. Pullingah khaditah, strilingah khadita, napumsakalingah khaditam. Past passive participle. Subject will be in third case. Object will be in first case. Verb ta will follow the object. If object is masculine word, verb will also be a masculine word. If object is a feminine word, verb will also be a feminine word. If the object is a neutral gender word, then verb will also be a neutral gender word. If object is a singular word, then the verb will be in singular. If the object is a plural word, then the verb will also be in plural. Adiyan. அடியன் எல்லாரும் படிச்சிட்டாரு.
இதை படிங்க. இந்த சென்டென்ஸ் ஆகவே படிங்க அப்படியே. கோசகன் சுவாமி படிக்கிறல்ல? சமாச்சாரம் பண்ணல. டக்குன்னு அட்மிட் பண்ணுவாங்க. மியூட்ல சொல்லிட்டேன். சப்ஜெக்ட் பாலகேன பாலகைஹி. ஆப்ஜெக்ட் பலம் verb खादितम्. बालकेन फलं खादितम्. बालकैः फलं खादितम्. बालकेन पुस्तकं पठितम्. पठितम्. बालकैः पुस्तकं पठितम्. बालकेन चित्रं दृष्टम्. बालकैः चित्रं दृष्टम्. बालकेन अम्बा वन्दिता. बालकैः अम्बा वन्दिता. छात्राया कूपः दृष्टः. छात्राभिः कूपः दृष्टः. बालिकया चन्द्रः दृष्टः. मनुष्येन चित्राणि दृष्टानि. बालिकाभिः अध्यापिकाः वन्दिताः. रामेण रावणः हतः. रामेण राक्षसाः हताः. बालकेन फलं खादितं. बालकैः फलं खादितं. बालकेन पुस्तकं पठितं. बालकैः पुस्तकं पठितं. बालकेन चित्रं दृष्टं. बालकैः चित्रं दृष्टं. बालकेन अम्बा वन्दिता. बालकैः अम्बा वन्दिता. छात्रया कूपः दृष्टः. छात्राभिः कूपः दृष्टः. बालिकया चन्द्रः दृष्टः. मनुष्येन चित्राणि दृष्टानि. बालिकाभिः अध्यापिकाः वन्दिताः. रामेण रावणः हतः. रामेण राक्षसाः हताः. बालिकेन फलं खादितं. बालिकैः फलं खादितं. बालिकेन पुस्तकं पठितं. बालकैः पुस्तकं पठितं. बालकेन चित्रं दृष्टं. बालकैः चित्रं दृष्टं. बालकेन अम्बा वन्दिता. बालकैः अम्बा वन्दिता. छात्रया कूपः दृष्टः. छात्राभिः कूपः दृष्टः. बालिकया चन्द्रः दृष्टः. मनुष्येन चित्राणि दृष्टानि. बालिकाभिः अध्यापिकाः वन्दिताः. रामेण रावणः हतः. रामेण राक्षसाः हताः. धन्यवादः. படிச்சாச்சா? எல்லாரும் படிச்சாச்சு. 3 பேர் படிச்சாச்சு. ரைட். இப்போ தவத்து பிரத்யம். இப்போ என்ன பண்றோம்? தவத்து பிரத்யாக்கு வரும். தவத்து பிரத்யா. இது என்ன தவத்து பிரத்யா என்னன்னா சிம்பிள் பாஸ்ட், அவ்வளவுதான். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, இது என்ன பண்றோம்? அடுத்த பேஜுக்கு போயிடலாம். இப்போ இதுக்கு ஒரு இது போடுவோம். என்ன போடுவோம்? இதுக்கு ஆப்போசிட் அப்படியே இந்த மாதிரி ஒரு டேபிள் போடுவோம். ஓகே, இதே மாதிரி ஒரு டேபிள் போட்டாச்சா? இப்போ அப்படியே உல்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ். ஃபர்ஸ்ட் கேஸ். ஓகே ஓகே, இங்க இந்த காலத்தை டெலீட் பண்றோம். இங்க தவத்து பிரத்யா. தவத்து பிரத்யம். ஓகேவா? ரிமூவ் பண்றோம். இங்க என்ன பண்றோம்? ஆப்ஜெக்ட். Object is in second case.
object is in second case. Verb follows the subject. அப்படின்னா அர்த்தம் first case. Okay, இது வந்து first case. Okay, object is in second case. Okay, இப்போ நாம என்ன பண்றோம், சென்டென்ஸ் பார்ப்போம். Okay, ராமஹா. இப்போ சில இது வந்து எடுக்கிறோம். இப்போ வந்து பட்னே படிப்போம். பெரிய கஷ்டம். நான் வந்து கொஞ்சம் டிங்கரிங் வேலையெல்லாம் பண்ணணும், அப்பதான் இது என்ன ஒத்துக்கும். பட் பிளஸ் தவத்து. ஓகே, இப்ப என்ன ஆகுது, இது வந்து தவத்துல என்ன ஆகும், பட் பிளஸ் இ பிளஸ் தவத்துல என்ன ஆகும், கு போயிடும். கு இஸ் டிராப்ட். தவத், தாவத் இல்ல, தவத் தவத். ஊ வந்து போயிடும், ஊ வந்து டிராப் ஆயிடும். என்ன டிராப் ஆகும், கு டிராப் ஆகும், ஊ டிராப் ஆயிடும். அப்ப என்ன ஆகும், பட் சாரி ஈ தவத். தாவத் தவத். So pat plus e. Okay, pati okay, pati plus tavat, pati tavat. என்ன பாத்துங்க. ஓகே, என்னாச்சுங்க, பட் பிளஸ் தவத்து. இதுல ஒரு இ எக்ஸ்ட்ரா வருது. தவத்துல இருந்து கு டிராப்ட் அவுட், தவத் மட்டும் இருக்கு. அது மாதிரி ஊ டிராப்ட் அவுட். முன்னாடி ஒரு கட்டு, பின்னாடி ஒரு கட்டு. குல ஒரு கட்டு, ஊல ஒரு கட்டு, ரெண்டும் ரிமூவ் பண்றோம். தவத் இருக்கு. இப்ப என்ன ஆகும், பட் பிளஸ் இ பிகம்ஸ் பட் பிளஸ் இ பட்டி. பட்டி பிளஸ் தவத், பட்டி தவத். ஓகேவா. இது வந்து இப்ப என்ன அப்படின்னா, பட்டி தவத்ன்றது வந்து, பட்டி தவத் அப்படிங்கிறது நபும்சகலிங்கா. நபும்சகலிங்கம், இது நபும்சகலிங்கம். இப்ப மேஸ்குலின் என்ன ஆகும், படித்தவான். படித்தவான் இது வந்து புல்லிங்கா. ஓகே, இப்ப படித்தவத் இருக்குல்ல, படித்தவத், படித்தவத் பிளஸ் நீ. இதுதான் பெரிய விஷயம். அந்த மாதிரிலாம் கொஞ்சம் டிங்கரிங் வேலை பண்ணாதான் டைப் படிக்க முடியும், இல்லைன்னா டைப் படிக்க முடியாது. மோர் சிம்பிள். நீப்ன்ற பிரத்யா வந்து இதுல ஜாயின் ஆகும். படித்தவத் பிளஸ் நீப். இதுல என்ன ஆகும், இந்த இருக்கு இல்லையா, இந்த டிராப் அவுட் ஆயிடும். ஈ இருக்கு இல்லையா, அது இருக்கும். அடுத்து இருக்கிற பூவும் போயிடும். ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும், இப்ப எது நிக்கிறது, இப்போ ஈ மட்டும்தான் நிக்கிறது. அப்ப என்ன ஆகும், படித்தவத் பிளஸ் ஈ இஸ் ஈக்குவல் டு படித்தவதி. இது என்னாச்சு, இது ஸ்திரீலிங்கா.
ஓகேவா ஸ்ரீலிங்கா இப்போ என்ன பார்க்குறோம் இப்போ தவத்து பிரத்யேகன்றது சிம்பிள் பிரசன்ட் ஓகே தவத்து பிரத்யேகன்றது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பட் பிளஸ் தவத்து பட் பிளஸ் இ பிளஸ் தவத் கு போயிடுறது ஊ போயிடுறது ஸோ பட் பிளஸ் இ படி பிளஸ் தவத் படி தவத் இன்னும் இந்த தவத்தூல கு போயிடுறது ஊ போயிடுறது அதனால படி தவத் தவத் சரியா ஸோ படித்தவத்ன்றது வந்து நபும்சகலிங்கம் படித்தவான் புல்லிங்க சப்த ரூபம் ஓகே படித்தவத் பிளஸ் நீ போயிடும் பூ போயிடும் ஈ மட்டும் நிற்கும் ஸோ படித்தவத் பிளஸ் ஈ படித்தவதி ஸ்ரீலிங்கா ஓகேவா சரி இதை எப்படி வந்து பயன்படுத்துறது இப்ப என்ன சொன்ன என்ன பார்த்தோம் படித்தவான் படித்தவான் தவான் இது ஞாபகம் வச்சுங்க இதவான் தவான் இது ஞாபகம் வச்சுங்க அது மாதிரி தவதி ஸ்ரீலிங்கம் ஓகேவா இப்ப என்ன ஆகும் ராமஹா மாஸ்குலின் இல்லையா இது இது புல்லிங்க புல்லிங்க ஆனால் இதுவும் புல்லிங்கால தான் வரணும் சரியா என்ன வரும் தவான் தவான் வரும் ஓகே ராமஹா ராமஹா படித்தவான் என்ன படித்தவான் புஸ்தகம் படித்தவான் புஸ்தகம் படித்தவான் நான் இது வந்து உள்ள வரணும் ராமஹா புஸ்தகம் படித்தவான் இதே சீதான் இருந்ததுன்னா ஓகே சீதா அப்படின்றதுன்னா சீதா சீதான்றது ஸ்திரீலிங்கம் இல்லையா அப்ப என்ன வரும் தவத்தின்னு முடியணும் தாவதி இல்லை தவதி அப்படின்னு முடியணும் புஸ்தகம் படிக்கலாம் புஸ்தகம் தப்பிடலாம் சரியா இப்போ சீதாங்கிறது என்ன ஸ்திரீலிங்கம் ஓகேவா பலம் இது என்னது பலம்ன்றது என்ன நபும்சகலிங்கம் போர் அடிக்கிறதோ கிராமரே போர் தான் அடிக்கும் தவத் கிராமரே போர் அடிக்கும் கணக்கு மாதிரி இது ஓகே இதுல ஆப்ஜெக்ட் இருக்காது பலம் பதித்தவத் பதித்தவத் ஓகேவா சீதா படித்தவதி படித்தவதி ராமஹ படித்தவான் புஸ்தகம் படித்தவான் ராமஹ புஸ்தகம் படித்தவான் சீதா புஸ்தகம் படித்தவதி சரியா இந்த தவதி ஞாபகம் வச்சுக்கணும் சரியா படித்தவான் ஓகே தவத் நபும்சகலிங்கம் வந்தா தவத் இப்போ ப்ளூரலா இருந்ததுன்னா வான் வந்தோ வந்தஹ படித்தவான் படித்தவந்தௌ வந்தௌ படித்த வந்தஹ ஸ்ரீலிங்கம் வந்தா படித்தவதி படித்தவத்யௌ படித்தவத்யः ओके படித்தவதி படித்தவத்யௌ படித்தவத்யः புல்லிங்கந்தா படித்தவான் படித்தவந்தௌ படித்தவந்தः வந்தௌ தவான் தவந்தௌ தவந்தः படித்தவான் படித்தவந்தௌ படித்தவந்தः கிராமரே கொஞ்சம் போர் அடிக்கும் ஆனா இதெல்லாம் அப்படி நீங்க சின்ன குழந்தைனால உங்களுக்கு வந்து மனசுல ஏறிடும் இதெல்லாம் வயசாகி படிக்க முடியாது வயசாகி படிச்சா சுத்தம் அப்படியே நேற்று எப்படி இருந்ததோ அதே மாதிரியே இருக்கும் என்னைக்கும் ஓகே அதனால குழந்தைங்களா இருக்கும்போது படிச்சேன் பிரதமே நார்ஜிதா வித்யா தித்தீயே நார்ஜிதம் தனம்
முதல் 25 வயசுக்குள்ள படிச்சாதான் மண்டையில ஏறும், இல்லைன்னா அதுக்கப்புறம் மண்டையில ஏறாது. சரியா? இங்க பாரு, பலானி இப்ப என்னாச்சு? பலானியோட ஓகே. வீராக ஓகே, யுத்தம் இல்ல பலானின்னு வச்சுக்கோ. வீராக பலானி ஆர் பலம், பலம்னு வச்சுக்கோ. பலம் ஆர் பலானி. வெரி குட். खादितवन्तः, खादितवन्तः ஏன்னா வீராக பகுவச்சனம். ஓகேவா? அது மாதிரி வந்து லதாஹ பேர் வச்சுக்கோ, ஏதோ ஒரு பேர். खादितवत्यः, खादितवत्यः फलं फलानि எதுவா இருந்தாலும் फलं फलानि. வீராக खादितवन्तः, लताः खादितवत्यः ஆர் கன்யாः வச்சுக்கோ. கன்யாः, கன்யாகனா சின்ன பொண்ணுகள். ஓகே. வீராக खादितवन्तः, என்ன खादितवन्तः? फलं फलानि. இப்போ என்னாச்சு? தவத்து பிரத்யயத்துல சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணிட்டு, சப்ஜெக்ட்னுடைய ஜெண்டர். ஓகே, சப்ஜெக்ட்னுடைய ஜெண்டர். இது மாஸ்குலின்னா இது மாஸ்குலின். இப்போ இதை எடுப்போமா? இப்போ இதை எடுப்போம். என்ன பண்ணிட்டு இங்க இப்போ சப்ஜெக்ட் வந்து பிரதமா ஃபர்ஸ்ட் கேஸ். ஓகேவா? வேர்ப் வந்து தவத்து பிரத்யயம். ஓகே, தவத்து பிரத்யயம். இப்ப என்னாச்சு? சப்ஜெக்ட் மாஸ்குலைன் அப்படின்னா இதுவும் மாஸ்குலைன். ஓகே, மாஸ்குலைன் ஆர் சிங்குலர் நினைப்போம். சிங்குலர் அப்படின்னா வேர்பும் சிங்குலர். ஓகே, இது ப்ளூரல் அப்படின்னா இதுவும் ப்ளூரல். ஓகே, இது மாஸ்குலைன் அப்படின்னா இதுவும் மாஸ்குலைன். ஓகே, அடுத்தது இது ஃபெமினைன் அப்படின்னா வேர்பும் ஃபெமினைன். ஓகே, இது நியூட்ரல் ஜெண்டர்னா இதுவும் நியூட்ரல் ஜெண்டர். ஓகேவா? புரிஞ்சுனீங்களா? ஆப்ஜெக்ட் சிங்குலராகவும் இருக்கலாம், ப்ளூரலாகவும் இருக்கலாம், தப்பில்லை. சரியா? தப்பே இல்லை. ஆப்ஜெக்ட் வந்து சிங்குலராகவும் இருக்கலாம், ப்ளூரலாகவும் இருக்கலாம், தவறு இல்லை. சரியா? இப்போ பாருங்க, இப்ப படிங்க. தவத்து பிரத்யா படிங்க. இப்ப 4 பேரும் படிங்க. तवतु प्रत्ययः सिंपल पास्ट टेंस पट प्लस तवतु पट ए तवतु पट ए पटी प्लस तवतः पठितवत् पठितवत् नपुंसकलिङ्गं पठितवान् पुल्लिङ्गः पठितवन्तौ पठितवन्तः पठितवन् प्लस नी न ई पठितवत् प्लस ई पठितवती स्त्रीलिङ्गः पठितवत्यौ पठितवत्यः. अरे நம்ம டேபிள் சொல்லுங்க. अरे அந்த டேபிள் தெரியலடி. இந்த டேபிள் என்ன காட்டல. படிங்க அப்படியே. Subject first case, verb tavatu follows the subject, object second case. Ramah पुल्लिङ्गः पठितवान् पुस्तकं. रामः पुस्तकं पठितवान्. सीता स्त्रीलिङ्गः पठितवती पुस्तकं.
सीताः सीता पुस्तकं पठितवती फलं नपुंसकलिङ्गं पठितवत् फलं पठितवत् वीराः खादितवन्तः फलं फलानि वीराः फलं खादितवन्तः वीराः फलानि खादितवन्तः कन्याः खादितवत्य वीराः खादितवन्तः फलं फलानि वीराः खादितवन्तः फलं खादितवन्तः वीराः फलानि खादितवन्तः कन्याः खादितवन्त्यः फलं खादितवन्त्यः फलानि खादितवन्तः கரெக்டா சொல்லணும் வத்யஹ வந்தஹ கரெக்டா சொல்லணும் சரியா அதே அடுத்த தேர்வு ஒண்ணும் இல்லை இதேதான் முன்னாடி படிச்சதுதான் அடுத்தது யார் படிக்கணும் படிங்க திடீர்னு அந்த ரெக்கார்டிங் பட்டன் ப்ரெஸ் ஆயிடுது பரவாயில்ல அடியன் ரங்கப்பிரியா स्ववतु प्रत्ययः सिंपल पास्ट टेंस पट प्लस स्ववतु पट प्लस ई प्लस तवत् पट प्लस ई पटी प्लस तवत् पठितवत् पठितवत् नपुंसकलिङ्गः पठितवान् पुल्लिङ्गः पठितवन्तौ पठितवन्तः पठितवान् प्लस ग्नि அடியன் அந்த வேர்ட் புரியல எது படித்தவத் பிளஸ் அடியன் படித்தவத் பிளஸ் நீப் 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 அடியன் நீப் படித்தவத் பிளஸ் நீப் ஈ படித்தவத் பிளஸ் ஈ படித்தவதி ஸ்திரீலிங்கः படித்தவத்யௌ படித்தவத்யः subject first case verb भवतु follows the subject object second case ramah pullingah patitavan pullingah pustakam ramah pustakam patitavan sita strilingah patitavati pustakam sita pustakam patitavati phalam napumsakalingah patitavat napumsakalingah phalam patitavat veeraah khaditavantah phalam वीराः फलं खादितवन्तः वीराः फलानि खादितवन्तः कन्याः खादितवत्यः फलम् और फलानि कन्याः फलं खादितवत्यः कन्याः फलानि खादितवत्यः पट प्लस तवतु पट प्लस ई प्लस तवतु पट प्लस ई पठि प्लस तवतु प्लस तवत् पठितवत् पठितवत् नपुंसकलिङ्गः पठितवान् पुल्लिङ्गः पठितवन्तौ पठितवन्तः पठितवत् प्लस डीप डीप இல்ல நீப் 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 டீப் இல்ல நீப் நீப் கரெக்ட் ஷார்ட் पठितवत् प्लस ई पठितवती पठि स्त्रीलिंग पठितवन्तौ पठितवत्यः subject first case verb tavatu follows the subject object second case ramah पठितवान् पुस्तकं सीता पठितवती पुस्तकं फलं पठितवत् वीराः खादितवन्तः फलं कन्याः खादितवत्यः फलम् और फलानि धन्यवाद முடிஞ்சதா எல்லாம் முடிஞ்சதா படிச்சாச்சு சரி இன்னைக்கு இதோட நிறுத்திப்போம் இது எக்ஸாம்பிள் நான் இந்த ஷீட் அனுப்பிச்சு விடுறேன் எல்லாரும் பார்த்துக்கணும் சரியா सर्वे भवन्तु सुखिनः
सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् सर्वस्तरदुर्गाणि सर्वो भद्राणि पश्यतु सर्वकामानवाप्नोतु सर्वत्र नन्दतु ओम शांति 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 धन्यवादः शुभरात्रिः पुनर्मिलामः ओके हरि धन्यवादः।